இன்னும் குமரன் வந்து காவேரி கிட்ட வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க எனக்கு வேறு வழி தெரியல. அவங்க வீட்ல என்னை வந்து வேணான்னு சொல்லும்போது நான் எப்படி அங்கே போ முடியும்? அதனால இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. விஜய் கிட்ட இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு வந்து என்ன பண்ண தெரியாம அவங்க 2 பேரும் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்க என்ன பண்றாங்க, காவேரியோட வயிறு வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க. அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐய்யய்யோ! இந்த பாட்டி வேற கண்டுபிடிச்சிட்டு இருக்கே. இப்ப அம்மா என்ன சொல்ல போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோனே, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அத்த? எப்ப பார்த்தாலும் அவர் வயிறையே பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது நீங்க பேசுறது கொஞ்சமா நல்லா இருக்கா? ஏற்கனவே பிரச்சனை போதாதா? உன்ன வேற புது பிரச்சனை ஆரம்பிச்சு விடாதீங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு நான் உண்மைய சொன்னா யார் இங்க கேட்குறா? ஏன்டி ஏதாவது இருந்தா சொல்லுடி அப்படின்றாங்க. அது கேட்டு பாட்டி உனக்கு சும்மா இருக்க முடியலையா? உனக்கு ஒரு வேலை ஏதாவது போய் பாரு அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஐய்யய்யோ! இந்த பாட்டி கிட்ட மாட்டோம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு காவேரி ஓடி போயிடுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, விஜய் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா வந்து நீ கவலைப்படாதடா சீக்கிரமா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையே தீர போறது இல்ல தாத்தா. அவங்க என்ன வெறுக்குறாங்க. அவங்க என்ன ஏத்துக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது. காவேரி என் பேச்ச கேட்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இத பார்த்துட்டு வந்து பாட்டியும் வந்து ராதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ காவேரி வந்து இதுக்கப்புறம் வரப்போறது இல்ல விஜய் வாழ்க்கையில. விஜய் எப்படியாவது பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதே மாரி அந்த ராகினிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு ராகினி கிட்ட போய் இந்த மாரி உன் அப்பா கிட்ட சொல்லி முதல்ல டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. என் புள்ளைக்கு நீ தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதனால ராகினி செமையா டென்ஷன் ஆகி அவங்க அப்பா வந்து ஜெயிலேருந்து வந்துடுறாரு பெயிலில். உடனே வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணை வந்து வேணாம்னு சொன்னீங்களாமே, என் பொண்ணு இதுக்கப்புறம் இந்த விஜய் வீட்டில் தான் இருப்பா, இங்கே தான் இருப்பா, யார் என் பொண்ணை துரத்துறீங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அப்போ விஜய் வந்து நல்லா வந்து அவரை துரத்தி விட்டுறாரு. நல்லா போட்டு அடித்து எவ்வளோ தைரியமாக இருந்தால் இங்கே வந்து பேசுவேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பசுபதி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கே வந்து ஓடி போயிடுறாரு. அவங்க பொண்ணும் இல்லை உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயை. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வர்ற வேலைலாம் வந்து விஜய் ஞாபகத்திலே நடந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து எதிரில் வந்து விஜய் வந்து ஹாய் பொண்டாட்டி அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏங்க எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க அப்படி உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுல, எதுக்கு என்னை பார்க்க வரீங்க? யார் சொல்லுது உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு? இங்கே பார் இந்த குழந்தை சொல்லட்டும் உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை நான் போயிடுறேன். அப்புறம் குழந்தை எப்படி வெளியே வந்து சொல்லாதுல்ல, அப்புறம் எப்படி உனக்கும் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல போகிற? இங்கே பார் இந்த குழந்தை இருக்க வரைக்கும் உனக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த குழந்தையோட அப்பா நான் தான். உன் வயிற்றில் இருக்க குழந்தை என்னோட குழந்தை. அதனால் எனக்கு உனக்கு சம்மந்தம் வந்து இந்த ஜென்மத்தில் போகாது. அதனால் நம்ம 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது அப்படின்னு. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? அதான் நான் வரல, இவ்வளோ அவமானப்படுத்துகிறேன். நான் உங்களை பொருட்டாக கூட மதிக்கலை. நான் வரவும் மாட்டேங்கிறேன். என்ன மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு தேவையா விஜய் அப்படின்னு. இங்கே பாருடி நீ என்ன பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை பொறுத்துக்கு நீ தான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு எல்லாமே. அதை நான் எக்கார கூட மாற்ற மாட்டேன். நீ என்னை மதிக்கலையா பரவாயில்ல, மதிக்காமே இருந்துக்கோ. ஆனால் ஒன்று சொல்கிறேன் காவேரி, நான் உனக்காக எப்போனாலும் காத்து தான் இருப்பேனே தவிர உன்னை விட்டுட்டு நான் வேறு வாழ்க்கைக்கு போவேன் நினச்சி கூட பார்க்காது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு காவேரி அழறாங்க. ஏன் காவேரி நீ இப்படி பண்ணுற? என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்க, பாசம் வச்சுருக்க, உன்னை கண்ணீரே சொல்லுது என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், அப்புறம் ஏண்டி வரமாட்டேங்கிற? ஏண்டி உங்கள் அம்மா பேச்சு கேட்டுன்னு இருக்க அப்படின்னோடனே நான் வந்து நான் உங்கள் அம்மா பேச்சை கேட்கலங்க, வேறு வழி இல்லாமல் தாங்க இருக்கேன், உங்கள் வீட்டு பிரச்சனைங்க, இது உங்களுக்கு நான் எப்படிங்க சொல்லி புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசில் யோசிக்கிறாங்க. நீ என்னடி யோசிக்கிற? நீ என்ன பண்ணுற ஏது பண்ண தெரியுதா காவேரி உனக்கு? கொஞ்சமாவது யோசி காவேரி. மறுபடியும் உங்கள் அம்மா பேச்சை கேட்காதடி, சொல்கிறத புரிஞ்சுக்கோடி. நான் வந்து நீ என்னை திட்டினோன்னே, நீ என்னை அவமானப்படுத்தினோன்னே வரமாட்டேங்கிற, என்னை பொருட்டாக கூட மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலைகள் தாண்டி நினச்சேன். பேசாமல் கொஞ்சம் நாளைக்கு உன்னை பார்க்க வர வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது காவேரி, நான் என்னடி பண்ணுறது? என் மனசு உன்னையே சுற்றி வருது காவேரின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க காவேரி தாங்க முடியாமல் விஜய் சொன்னது.